இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் முதல் ஆர்டர் எடுத்தாச்சு போர்ஸோவில். இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் போர்ட்டர் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ போர்ஸும் ரேப்பிடோவும் மட்டும்தான் ஆன் பண்ணேன். இதில் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதனால் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. 326 கிண்டியிலேருந்து ஆவடி தாண்டி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸோ லொக்கேஷன் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. பட் என்னென்னா ஒரு கிஃப்ட் ஐட்டம் கொடுத்துட்ருக்காங்க. கிளாத்ஸ்லாம் வாங்கி துணி வாங்கி ஆசிரமம் இருக்காங்க, அதில் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ டெலிவரி பண்ணணும். இப்போ என்னென்னா போர்ட்டரில் ஒரு கால்குலேஷன் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரெண்டிங் மாதிரி வந்திருக்கு. ஸோ ஒரு 4 நாள் அப்டேட் எடுத்து பார்த்துட்டு ஈவினிங் நான் கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போது வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதில் என்ன புரியுதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் போர்ட்டர் ஆன் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போர்ஸோ மட்டும்தான் எடுத்திருக்கேன். போர்ஸோவும் ரேப்பிடாகவும் ஆன் பண்ணேன். போர்ஸோவில் வந்துருச்சு. ஸோ இதை டெலிவரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோடு நாஸ்தியாக இருக்குது. ரோடே இல்லை. உள்ளே போய் டெலிவரி கொடுத்துட்டேன். இப்போ ரிட்டர்ன் வரணும். ஃப்ரண்ட் வீல் ஒரு பக்கம் போகுது, பேக் வீல் ஒரு பக்கம் போகுது ஃப்ரெண்ட்ஸ். சேத்துல சகன்னு போகுது. காலெல்லாம் சேராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்துட்டு கழுவிட்டு தான் வரணும். காலெல்லாம் வண்டி ஓட்டவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சிலேட்டரே கொடுக்க முடியல. ஆக்சிலேட்டர் கொடுத்தா பேக் வீல் ஸ்கிட் ஆகுது. ஃப்ரண்ட் வீல் சும்மாவே ஸ்கிட் ஆகி போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நாஸ்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பா ஒரு வழியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில். ஐயோ ஸ்கிட் ஆகுது. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்கிட் ஆகலை. எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி இல்லை, நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா டெலிவரி பிக்கப் பண்ணிட்டோம். கஸ்டமரும் வெளில வர முடியாது. அங்கே நான் ஒரு கிஃப்டாக கொடுத்து விட்ருக்காங்க. அதுக்காக நம்ம ரோடு வரைக்கும்லாம் கஸ்டமரை கூப்பிட முடியல என்னால். அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் ரேப்பிடோவில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 141 இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஃப்ளைஓவருக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ். பைபாஸ் ஃப்ளைஓவருக்கு கீழே. ஸோ நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த லொக்கேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தான் கஸ்டமர். சேம் லொக்கேஷன் அப்படியே வந்திருக்கு. இந்த ஆர்டரில் இந்த இடத்துல தான் பிக்கப் பண்ணுறேன். பட் ஆனால் அவன் கொடுத்தது இது ராங்கான லொக்கேஷன். நான் கொடுத்தது இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போய் இபி 5th மெயின் ரோட்டில் 5th ஸ்ட்ரீட்டில் கொடுத்தேன். ஸோ இது வந்து 141 ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஆவடியில் பார்த்தேன். ஏன்னா நம்ம போர்ட்டர் வந்துட்டு ஆல்ரெடி 20 செகண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ போர்ட்டரில் அங்கே எடுக்க முடியாது. ஏன்னா போர்ட்டரில் நிறைய பேர் நிற்கிறாங்க அங்கே. ஸோ வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா போர்ஸோவையும் ரேப்பிடோவையும் நம்பி ஆவடியிலலாம் நிற்க முடியாது. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்பத்தூரில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் நின்னேன். உடனே ரிங் போயிடுச்சு. எடுத்துகிட்டு இது வந்து வியாசர்பாடி டெலிவரி. ஸோ வியாசர்பாடி போய்கிட்டு இருக்கேன். ஸோ டெலிவரி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் டோட்டலில் எடுத்துட்டேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா, போன ஆர்டர் வியாசர்பாடியில் டெலிவரி முடித்தோம் இல்லையா, அங்கேருந்து நமக்கு சூளை வந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தான் வந்துச்சு எனக்கு. ஸோ ட்ராப் லொக்கேஷனுக்கும் இதுக்கும் சரி சூளை வந்து ஆர்டர் எடுப்போம், ஏன்னா பெரிய ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் எல்லா ஆப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு போர்ட்டர் மட்டும் ஆன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரெக்டாக 777 ஆர்டர் போட்டிருக்கான். ஒரே ஆர்டர். இங்கேருந்து ஒரகடம்னா நம்ம அந்த வல்லக்கோட்டை பக்கத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எடுத்துட்டேன். ஆர்டர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ். மூர் மார்க்கெட் தான். நம்ம நேரு ஸ்டேடியம் பின்னால் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த மூர் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் வெயிட்டான சாமான் தான், ஒரு 15 கிலோ இருக்கும். பேரிங் ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு பேக்கில் வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த போர்ட்டரோட கேல்குலேஷன் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது உண்மையாக பொய்யா தெரியல. பட் இருந்தாலுமே அந்த மாதிரி தான் எனக்கு ட்ரெண்டிங் தெரியுது. ஸோ நான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறப்போ கடைசியில் வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் நான். ஸோ பாருங்கள். இதில் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 20 செகண்ட் வேறு ஓடிட்டு இருக்குது.
நேற்று வேறு அவ்வளோ சொதப்பி விட்டான் ஈவினிங், ஆர்டர் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு காலையிலேயே மிஸ் ஆகி போச்சு. ஸோ அதனால் இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இன்றைக்கி. நான் 3 ஆர்டர் எடுத்துட்டோம். எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி ஒரு பெட்ரோல் போக ஒரு 900 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆர்டருக்கு முடிச்சுட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னொரு பிரச்சனை என்னென்னா, உரகடத்தில் வந்துட்டு ரிட்டன் ஆர்டர் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கேயே எனக்கு 3:30 மணிக்கு நான் ஆர்டர் எடுத்தேன், பட் 4 மணி 4:15 ஆகிடுச்சு பிக்கப்புக்கு. கஸ்டமர் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம அங்கே டெலிவரி போகிற வழியில் ஒரு மெட்டீரியல் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு, போல்ட் நட்லாம். ஸோ அதை போயிட்டு வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் போனோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே 6 ஆகிடும்னு நினைக்கிறேன் முடிக்கிறதுக்கு. 5:30 ஆகும். ஸோ 5:30க்கு அதை க்ளோஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் உரகடமில் ஆர்டர் வருமா தெரியல, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் டெலிவரி முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 660 ரூபா ஒரு ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 693 ரூபா 2 ஆர்டர். ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 3 ஆர்டரு 583 ரூபா ஓடி இருக்குது. ஸோ ட்ரெண்டு பார்த்துக்கிட்டே வாங்க, கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 606 ரூபா 5ஆம் தேதி 2 ஆர்டர் தான். ஸோ இதில் ட்ரெண்ட் என்ன புரியுதுன்னா, 500 ரூபாயிலேருந்து 700 செட் பண்ணி வச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதுதான் எனக்கு தோணுது. ரீசன் என்னென்னா, நம்ம 11 மணிக்கு தான் லாகின் பண்ணுறோம், ஈவினிங் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியுது. அவன் வந்து என்னென்னா, நம்ம கண்டினியூஸாக ஓட்டுறோம் அவனுக்கே அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறான். இல்லை நம்ம எல்லா ஆப்பையும் சேர்த்து வச்சு பார்ட் டைம் மாதிரி ஓட்டுறோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ண மாட்டேன்றான் ஃப்ரெண்ட்ஸ். இதே பார்த்திங்கன்னா நேற்று காலையில் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவருக்கு என்னென்னா, காலையில் 7 மணிக்கு லாகின் பண்ணுறாரு, நைட் 8 மணி வரைக்கும் ஓட்டுறாரு. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான் கண்டினியூஸாக. ஸோ எதுவும் ஸ்கிப் பண்ணவும் மாட்டேன்றார் அவர். ஸோ அவருக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1200 1700 வரைக்கும் ஓட்டுறாரு ஆவரேஜாக. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா, நான் மதியம் 11 மணிக்கு தான் ஆன் பண்ணுறேன், 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். அது இல்லாமல் நடுவில் எல்லா ஆப்பையும் சேர்த்துக்கிறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா 700 மேலே ஆர்டர் கொடுக்குறதில்ல, 500 ஸ்டார்ட் பண்ணி 700 வரைக்கும் தான் கொடுக்குறான். இதே பார்த்திங்கன்னா பார்ட் டைமர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களால 10 செகண்ட்ஸ் அந்த அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஓட்டுறாங்கன்னா 200 இல்லை 400, அதுக்கு மேலே கொடுக்குறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு தான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இப்படி தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒரு சிலரை பார்த்த வரைக்கும், மீட் பண்ணி பேசின வரைக்கும் இதுதான் எனக்கு தெரியுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.